Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ரீசனிங் ஆல்ஃபா நியூமரிக் சீக்வென்ஸ் டெஸ்ட். இதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு சீக்வென்ஸான நம்பர் ஆல்ஃபபெட் சிம்பிள்ஸும் கலந்து கொடுத்துருப்பாங்க. மேபி அது 20-25 கூட இருக்கலாம். அதுலேருந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்து வரும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா which of the following is the 12th to the left of 20th from the left end of the above arrangement. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 12th from the left end வந்து என்ன, அதுவும் 20th from the left end ஓட 12th left end வந்து என்னன்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து 12th லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து 12th என்னன்னு கண்டுபிடிக்கணும். நம்மளோட ரைட்டு தான் சிஸ்டத்தில் இருக்கிற ரைட்டு, நம்மளோட லெஃப்ட் தான் அதுக்கும் லெஃப்ட்டு. ஸோ இதிலேருந்து நம்ம ஃபஸ்ட் 20th என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் சிக்ஸ்த் செவன்த் எயித் நைன்த் 10th 11th 12th 13 14 15 16 17 18 19 20. ஸோ டி தான் வந்து 20th பிளேஸில் இருக்குது. இப்போ இதோட லெஃப்ட் சைடில் 12th என்னன்னு கேட்டிருக்காங்க. இதோட லெஃப்ட் சைடுன்னு பார்க்கும்போது நம்ம திரும்ப ரிவர்ஸில் இங்கிட்டு தான் போவோம், ஏன்னா இதுக்கும் அதுதான் லெஃப்ட். ஸோ இதுக்கு இருந்து பார்த்தோன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இப்போ இதோட 12th இது. அப்போ இதுதான் இதுக்கு ஆன்சர். ஆனால் இப்போ நம்ம இங்கேருந்து அங்கே போய் திரும்ப இங்கேருந்து ரிவர்ஸில் வரும்போது நம்ம பண்ண போகிற ஆன்சர் வந்து நம்ம சிஸ்டத்தில் தான் பார்த்து பண்ண போகிறோம். ஸோ வந்து நம்ம இப்படி போயிட்டு வரதுக்கு லேட் ஆகும். ஸோ நம்மளுக்கு இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அது என்ன ஷார்ட்கட்டுன்றதை பார்ப்போம். இப்போ ரெண்டுமே நம்மளுக்கு வந்து லெஃப்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்க ரெண்டு நம்பரையும் மைனஸ் பண்ணணும். ஸோ 4 - 8 - 4 வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 4. எந்த எண்டு கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் ஹேண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இது வந்து ரைட் அண்ட் இது வந்து லெஃப்ட். ஸோ லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து நம்ம வந்து 4th பிளேஸ் மட்டும் என்னன்னு பார்த்தா போதும். ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த். அப்போ 6ன்றது தான் இதோட ஆன்சர். இதோட ஆன்சர் ஆர். அதே மாதிரி ரெண்டுமே ரைட்டுன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா சேம் லைக் தட் ரெண்டையுமே சப்ராக்ட் பண்ணணும். 8 - 4 என்னது 4. ஸோ இந்த 4 நம்ம ரைட் ஹேண்ட்லேருந்து என்னன்னு பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த். இப்போ 7 தான் வந்து இதோட ஆன்சர். ஸோ இப்போ ரெண்டுமே வந்து வேறு இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரெண்டுமே வேறு டைரக்ஷன்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா இப்போ இது ரைட், இது வந்து லெஃப்ட். இப்போ ரெண்டுமே வேறு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ரைட் கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் மாற்றி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 4ஐயும் 8ஐயும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 12 கிடைக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் 4ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணிக்க போகிறோம். ரெண்டும் வேறு டைரக்ஷனாக இருந்தால் 12 கிடைக்கும். லாஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து அப்படின்னா லெஃப்ட்லேருந்து 12 போகணும். அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இப்போ ஜே தான் இதுக்குள்ள ஆன்சராக இருக்கும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டு ரைட் ஹேண்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ரைட்லேருந்து 12 போகணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்போ இதோட ஆன்சர் வந்து ஐ. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. ரெண்டுமே சேம் லெஃப்ட் ரைட்னு கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டையுமே சப்ராக்ட் பண்ணி என்ன டைரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த டைரக்ஷன்லேருந்து போக போகிறோம். ரெண்டுமே வேறு டைரக்ஷனில் ரைட் லெஃப்ட் ரைட்டுன்னு மாற்றி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக என்ன டைரக்ஷனில் கொடுத்துருக்காங்களோ அந்த டைரக்ஷன்லேருந்து நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம பழைய சமுக்கு போவோம். இப்போ பாருங்கள் இப்போ எவ்வளோ சீக்கிரமாக பண்ண முடியுதுன்னு பாருங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 12th to the left hand and 20th from the left hand. ரெண்டுமே லெஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ we are going to சப்ராக்ட் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணணும் 20 - 12 வந்து 8. அப்போ இங்கேருந்து 8th பொசிஷனுக்கு போகணும். 1 2 3 4 5 6 7 8. அப்போ 8th பொசிஷன் போகும்போது பர்சன்டேஜ். ஸோ இது அதை விட ரொம்ப ஈஸியாக இருக்கும், டைமும் வந்து கன்சியூம் ஆகும். இப்போ செகண்ட் கொஸ்டினுக்கு போவோம். செகண்ட் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா how many such numbers are there in the above arrangement, each of which immediately preceded by a constant and also immediately followed by a symbol. ஸோ இதுக்கு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ஒன்று என்ன கொடுத்துருப்பாங்க சக்சஸர் ப்ரெடிசஸர் ஆர் ப்ரீசீடட், இல்லது இங்கே வந்து என்ன வரும்னா ஃபாலோட் இந்த மாதிரி ஃபாலோடுன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எஸ்ஸோட சக்ஸஸர் என்ன அப்படின்னா ஜே.
இதுக்கு அடுத்து வர்றது. அப்போ இந்த சீக்வன்ஸில் எஸ்ஸுக்கு அடுத்து என்ன வருது? ஜே. இப்போ ஜேயோட சக்ஸஸர் என்ன? ஜேக்கு அடுத்து என்ன வருது? பர்சன்டேஜ் சிம்பிள். ஸோ இதுதான் சக்ஸஸர் ஆர் ஃபாலோடுன்னு அவங்க மீன் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரிசீடட் அப்படின்னா இப்போ பர்சன்டேஜோட ப்ரிசீடட் அப்படின்னா பர்சன்டேஜுக்கு முன்னாடி இருக்கிறது என்னன்னு அர்த்தம். முன்னாடி இருக்கிறது ஜே. ஜேயோட ப்ரிசீடட் அப்படின்னா ஜேக்கு முன்னாடி இருக்கிறது எஸ். இந்த 2 டேர்ம் தான் நம்ம இந்த சம்முக்கு பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ நம்ம சம்முக்கு போகலாம். திரும்ப சம்மில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா how many such numbers are there in the above arrangements each of which is immediately preceded by அப்போ நம்பர் வச்சு பேசுகிறாங்க. நம்பருக்கு முன்னாடி ப்ரிசீடட்னா முன்னாடி என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரிசீடட் பை அ கான்ஸ்டன்ட் அப்படின்னா வவல்ஸ் தவிர மிச்ச எல்லா ஆல்ஃபபெட்ஸும் வந்து கான்ஸ்டன்ட்ஸ். AEIOU தவிர மிச்ச எல்லா எலமெண்ட்ஸும் வந்து கான்ஸ்டன்ட்ஸ். அண்ட் ஆல்சோ இமீடியட்லி ஃபாலோடுனா நெக்ஸ்ட் வரது என்னன்னு சொல்கிறாங்க. ஃபாலோட் பை அ சிம்பிள். அப்போ நம்ம தேடுற இது வந்து கான்ஸ்டன்ட் நம்பர் சிம்பிள் இருக்கணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஈஸியாக கண்டுபிடிக்கிறது நம்பர் வச்சு டக்குன்னு கண்டுபிடிக்கலாம். நம்பருக்கு அடுத்து நம்பர் வருது, ஸோ இது வராது. நம்பருக்கு அடுத்து வருது, ஸோ இதுவும் வராது. நெக்ஸ்ட்டு நம்பருக்கு அடுத்து ஜே வருது, சிம்பிள் வேணும், கிடையாது. நம்பருக்கு அடுத்து சிம்பிள் வருது ஹெச். ஸோ இது ஒரு சீக்வன்ஸ். ஃபஸ்ட்டு சீக்வன்ஸில் அவங்க சொல்கிற மாதிரி இது இருக்குது. நெக்ஸ்ட் என்னது? இங்கே நம்பருக்கு அடுத்து ஆல்ஃபபெட் வருது, நோ இது கிடையாது. நம்பருக்கு அடுத்து சிம்பிள், இதுக்கு முன்னாடி கான்ஸ்டன்ட் வரணும், பட் ஐ வருது, ஸோ அது வவல், ஸோ இதுவும் எடுத்துக்க முடியாது. நம்பருக்கு அடுத்து என்ன வரணும்? சிம்பிள் வரணும், ஸோ 3 எடுத்துக்க முடியாது. நம்பருக்கு அடுத்து சிம்பிள் டாலர் தான் வந்திருக்கு, இதுக்கு முன்னாடி கான்சனன்ட் வரணும். ஸோ எத்தனை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்னா 2 அரேஞ்ச்மெண்ட்ஸ். இந்த மாதிரி 2 அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ 2 இஸ் தி ஆன்சர். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா if all the numbers in the above arrangements are dropped, எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிட்டாங்க, நம்பர்ஸ் எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஒமிட் பண்ணிட்டாங்கன்னா which of the following will be the 11th from the right hand. ஸோ இது நம்மளுக்கு லெஃப்ட், இது நமக்கு ரைட். ஸோ நம்மளுக்கு ரைட் ஹேண்ட்லேருந்து 11th எலமெண்ட் என்னவாக இருக்கும்? ஸோ நம்ம நம்பர்ஸ் எல்லாத்தையுமே ட்ராப் பண்ண போகிறோம். அங்கே போய் நம்ம வந்து இப்போ நான் அடிக்கிற மாதிரி அங்கே போய் அடிக்க முடியாது, நம்ம மைண்டில் செட் பண்ணிக்கணும். நம்பர்ஸ் எல்லாத்தையும் வந்துச்சுன்னா நம்ம ஒமிட் பண்ண போகிறோம். சரியா? இப்போ இது 1 2 3 நம்பர் ட்ராப் பண்ணிட்டோம். 4 5 6 நம்பர் ட்ராப் பண்ணிட்டோம். 7 8 நம்பர் ட்ராப் பண்ணிட்டோம். 9 10 நம்பர் ட்ராப் பண்ணிட்டோம். 11. ஸோ இந்த சிம்பிள் தான் வந்து நமக்கு உள்ள ஆன்சர். பட் நம்மளுக்கு இந்த சிம்பிள் வந்து இங்கே இல்லை, ஸோ none of these will be the answer. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போவோம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 4 of the following are alike in a certain way based on their positions in the above arrangement and so form a group. Which is the one does not belong to the group? எது வந்து இந்த குரூப்புக்கு பிலாங் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் கொடுத்துருக்க 4 ஒரு 3 வந்து 5 வந்து 4 வந்து எப்படி இருக்கும்னா ஒரே ஃபார்மேட்டில் இருக்கும். +1 இல்லை +2 அந்த மாதிரி ஃபார்மேட்டில் ஏதாவது இருக்கலாம். பட் ஒன்று வந்து ஆட் ஒன் அவுட் கண்டுபிடிக்கிறோம்ல, அதே மாதிரி தான் இதுவும். ஸோ நம்ம என்ன ஃபார்மேட்டை கண்டுபிடிக்கணும்? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் 1 எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். 1 at 4. ஸோ இங்கே வந்து 1 வந்து எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. 1 அட்லேருந்து 4 போகுது. அப்போ 1லேருந்து +2 ஆகுது. அட்லேருந்து என்ன ஆகுது? 1 2 3 4 -4 ஆகுது. அப்போ நம்மளோட ஃபார்மேட் +1 +2 -4. இப்போ இதே ஃபார்மேட்டுக்கு 9 2 1 வச்சு பார்ப்போம். இப்போ 9 2 1 சாரி 9லேருந்து என்ன ஆகுது? -2 ஆகுது. 2லேருந்து +4 ஆகுது. ஸோ இப்போ நம்மளுக்கு 2 இதில் வந்திருக்கு. ஸோ நம்ம நினச்சலாம் இது -4 +2ன்றது ஒரு ஃபார்மேட், அப்போ செகண்ட் ஃபார்மேட் தான் தப்பு அப்படின்னு சொல்லி இதுக்கு இது பண்ணிவிட்டு நம்ம வந்து போகக்கூடாது. இப்போ அடுத்த இதுக்கு போட்டு பார்த்தா தான் அது எந்த ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஃபார்மேட்டுக்கு போவோம். நெக்ஸ்ட்டு WP6. W இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இங்கேருந்து என்ன ஆகுது? +2. இங்கேருந்து 6க்கு போகுது. அப்போ +4 சாரி -4. இது வந்து -4. ஓகே, -4.
மைனஸ் ஃபோர்ன்ற ஃபார்மேட்டுக்கு போகுது. அப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது +2 - 4ன்றது தான் ஃபார்மேட்டு. அப்போ இதுதான் தப்பு. இப்போ செகண்ட் ஒன் தான் ஆட் ஒன் அவுட். நம்ம நினச்சிப்போம் ஃபர்ஸ்ட் ஒன் மேபி இது வந்து ஃபஸ்ட்டாக இருக்கலாம், இது இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து இதை ஃபஸ்ட்டுன்னு நம்ம எய்ம் பண்ணிவிட்டு ரெண்டாவது ஒன்று டிக் பண்ணிட்டு போகக்கூடாது. ஸோ ஒரு 3 ஃபார்மேட் பார்த்துட்டு அப்புறம் தான் எது கரெக்டுன்றதை நம்ம வெரிஃபை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த above arrangements are given in the reverse order. இப்போ இது ரிவர்ஸில் கொடுத்துட்டாங்க. then which of the following is 12th from the right hand. இப்போ இது ரிவர்ஸில் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ரிவர்ஸில் உட்காந்து எழுத தேவையில்லை, ரைட் ஹேண்ட்லன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு எது லெஃப்ட்டு, இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. இப்போ நம்ம ரிவர்ஸ் ஹேண்டுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா லெஃப்ட்டுன்னு கொடுத்துருந்தா ரைட்டை வச்சு ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ரைட்லேருந்து போங்க. ரைட்டை கொடுத்துருந்தா லெஃப்ட்லேருந்து போங்க. ஸோ நம்மளுக்கு அதான் மெயின். ஏன்னா நம்ம ரிவர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா லெஃப்ட் ரைட்டாகவும் ரைட் லெஃப்டாக தான் போகுது. ஸோ நம்ம வந்து இப்போ ரைட்டு கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம லெஃப்ட்லேருந்து எத்தனை பொசிஷன்ஸ் கேட்டிருக்காங்களோ அத்தனை பொசிஷன் கவுண்ட் பண்ணணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 12th பொசிஷன். அப்போ இங்கேருந்து 12. ஸோ ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், 6th, 7th, 8th, 9th, 10th, 11th, 12th. ஸோ J is the answer. இப்போ இதே இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா நம்ம ரைட் பொசிஷன்லேருந்து போகணும். இப்போ தேர்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். லெஃப்ட் ஹேண்ட்னு கேட்டாங்கன்னா இப்போ டாலர் தான் வந்து தேர்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போவோம். இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா which should come in the place of the question mark in the following on the above, in the following on the basis of above sequence. இந்த கொஸ்டின் மார்க் பொசிஷனில் என்ன வரணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்றத கண்டுபிடிக்கணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா #BR. இந்த ஹேஷ் ஃபஸ்ட்டு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஹேஷ்ன்றது இங்கே இருக்குது, நெக்ஸ்ட்டு B, ஸோ -1, ஹேஷ்லேருந்து -1, நெக்ஸ்ட்டு R +3ன்ற ஃபார்மேட்டில் இருக்குது. செகண்ட் டேர்ம் பார்ப்போம், YS7. ஒய்ன்றது எங்கே இருக்குது அப்படின்னா எண்டில் இருக்குது. ஸோ வந்து நம்மளுக்கு ரைட் சைடில் வருது. இதுலேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒய்லேருந்து S போகிறாங்க. ஸோ ஒய்லேருந்து +1 பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எஸ்லேருந்து எங்கே போகிறாங்க 7க்கு போகிறாங்க. ஸோ வந்து -3. ஸோ வந்து முன்னாடி வர டேர்முக்கு -1 +3 இருக்கும், பின்னாடி வர டேர்முக்கு எப்படி வருதுன்னா +1 -3 அப்படி ரிவர்ஸில் வருது. ஸோ இதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்கிறது ஒன்று என்ன அப்படின்னா ஆல்டர்னேட்டிவாக முன்னாடி பின்னாடி அப்படின்றது வருது. இப்போ நம்மளுக்கு வரப்போகிறது ஆன்சர் வந்து கொஸ்டின் மார்க் இருக்கிற பொசிஷனில் என்ன வரும் அப்படின்னா பின்னாடி இருந்து ரைட் சைட்லேருந்து நம்மளுக்கு வந்து ஆன்சர் வரும். இதில் இன்னொன்று நமக்கு பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா இங்கே என்ன எண்ட் ஆகுதோ அதுதான் இங்கே சென்டரில் வந்திருக்கு. ஸோ இந்த க்ளூ வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இதிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் என்ன எண்ட் ஆகுது, P எண்ட் ஆகுது. ஸோ P சென்டராக இருக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் அப்படின்னா நமக்கு இதுதான் இருக்குது, D தான் இருக்குது. ஸோ இட் மேபி அன் ஆன்சர், பட் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். P சென்டராக இருக்குது அப்படின்னா இதுக்கு முன்னாடி உள்ள டேர்ம் என்னவாக இருக்கும் அப்படின்னா இது இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் +1 பண்ணியிருக்கோம். இப்போ இது சென்டராக இருந்துச்சுன்னா 3 வச்சு தான் எழுதியிருப்பாங்க. ஸோ 3 + 1, நெக்ஸ்ட் என்னவா இருக்கணும் 3, Pலேருந்து -3 இருக்கணும். ஸோ இதுதான் ஆன்சர். நம்ம என்ன பண்ணலாம், மேபி நன் ஆஃப் தீஸ் இருக்கலாம், அதனால நம்ம வந்து வெரிஃபை பண்ணிட்டு நம்ம வந்து போடணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஜீஸ் லேர்னிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.